ஓகே, நான் இந்த ஐஃபோன் 17 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மாசமா என்னோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 மந்த் யூசேஜில் இந்த ஐஃபோன் 17 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ஐஃபோன் 17 வந்து லான்ச் ஆகும்போது வாங்கியிருந்தேன். அப்போ ஆஃப்லைனில் இந்த டிவைஸோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 82,900 ரூபா, பேங்க் ஆஃபர் 6,000 வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக 76,900 ரூபா அந்த ப்ரைசிங் எனக்கு வந்து ஆஃப்லைனில் வந்து கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரீபப்ளிக் டே சேல் வந்து வரப்போகுது. அந்த சேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா அந்த ப்ரைசிங்க்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களை யாராவது வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதான் நமக்கு இந்த ஐஃபோன் 17 வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து இருக்கு, டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு, தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் வரது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐஃபோன் 16 என்ன டிசைன் இருந்துச்சோ அதே சேம் டிசைன் தான் இங்கே 17 இருக்கு. இங்கே நமக்கு டிஸ்பிளேயோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஐஃபோன் 16 வந்து 6.1 இன்ச், இங்கே 17 நமக்கு வந்து 6.3 இன்ச்சஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் 17 நமக்கு வந்து 5 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட். இதுலேயே நம்ம சேஜ் கிரீன் ஒரு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. அது எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சைடில் அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்கில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு இங்கே செராமிக் ஷீல்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இருந்தாலும் ஸ்கிராட்ச் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் ஒரு பேக் கேஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட சேஃப்டியா வந்து இருக்கும். தென் IP68 வந்து இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 177 கிராம் வெயிட் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சஸ் 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த டைம் நம்ம பேஸ் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஃபோன் 16ல வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். இங்கே நம்ம 17ல வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்ல இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெசல்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கு. இதனால நம்ம மூவி பார்க்குறோம், ஏதாவது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அது பார்க்க நல்லாவே இருக்கு. தென் 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருந்துச்சு. தென் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட் ரொம்ப ரொம்ப லவுடாவே இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு சூப்பராகவே இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து OnePlus டிவைஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஆப்டிக்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் HDR10+ டால்பி விஷனுக்கான சப்போர்ட்லாம் வந்து இருக்கு. ஸோ டிஸ்பிளே பத்தி இங்கே குறை சொல்லவே முடியாது. நல்ல ஒரு சூப்பரான பேனல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்ல எதுவுமே வந்து கிடையாது. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அதை லாங் பிரஸ் பண்ணும்போது டார்ச் ஆன் ஆகணுமா, சைலண்ட்ல ப்ரொஃபைல் மாற்றணுமா, இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் அது கீழே வந்து பார்த்தா வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே சிம் ட்ரே வந்து இருக்கு. இங்கே உங்களால் வந்து சிங்கிள் சிம் தான் வந்து போட முடியும். செகண்டரி சிம் வந்து ஈஸி மேட் பண்ற மாதிரி இருக்கு. தென் கீழே வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. இது இன்னும் நமக்கு வந்து USB 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நீங்க சிங்கிள் டைம் கிளிக் பண்ணும்போது கேமரா வந்து ஓப்பன் ஆகும். பட்டன் நீங்க அப்படியே ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூம் லெவல் போறது, ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்றதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். இந்த பட்டன் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸஸ் சர்க்யூட் டு சர்ச் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி சேம் ஃபீச்சர் இங்கே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3692 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 40 வாட்ஸ்க்கான வைட் சார்ஜிங் வந்து இருக்கு. 25 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த ஆப்பிளோட 40 வாட் சார்ஜர் நமக்கு இன்னும் இந்தியாவுக்கு வந்து சேலுக்கு வந்து வரல. நான் லாஸ்ட் இந்த 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 45 வாட் சார்ஜர் அதை வச்சு தான் வந்து டிவைஸ் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ இந்த டிவைஸ் நம்ம 0 to 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயிக் சார்ஜிங் டெஸ்ட் வந்து பாருங்க. நான் யூஸ் பண்ண சார்ஜர் வந்து சாம்சங்கோட 45 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணேன். கேபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் தான் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம டிவைஸில் வந்து 2% சார்ஜ் வந்து இருக்கு. நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்னு பார்த்தலாம். இப்போ கரெக்டாக நமக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. 28% பேட்டரி வந்து ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல நமக்கு வந்து 51% பேட்டரி வந்து ஏறிடுச்சு. இப்போ நம்ம டிவைஸ் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. 36% வந்து இருக்கு டெம்பரேச்சர். 30 மினிட்ஸ்ல நமக்கு வந்து 70%, 40 மினிட்ஸ்ல நமக்கு 81%, 50 மினிட்ஸ்ல 87%, 1 hour நமக்கு வந்து 94% கிட்ட ஏறிடுச்சு. ஃபைனலாக 100% ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 12 நிமிஷத்தில் வந்து 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிருச்சு. ஓகே, சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம 20 மினிட்ஸ்லேயே வந்து 51% பேட்டரி வந்து ஏறிடுது. சப்போஸ் நம்ம எங்கே வெளியே அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கோம், சார்ஜ் போட மறந்துட்டு போது ஜஸ்ட் நம்ம 20 மினிட்ஸ் போட்டாலே 50% பேட்டரி வந்து கிடைக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயம். ஸோ இங்கே ஐஃபோன் 17 பேட்டரி பேக்கப் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பாருங்க. நான் 92% யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 7 மணி நேரம் கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு நாள் ஒரு 84% யூஸ் பண்ணியிருக்கேன். 5 மணி நேரம் கிடைச்சிருக்கு. ஒரு 177% நமக்கு ஒரு 7 மணி நேரம் கிட்ட. தென் 116% யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 8.5 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறேன்னா கூட உங்களுக்கு வந்து 6 மணி நேரத்தில் 6 மணி நேரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை கொஞ்சம் கேஷுவல் யூசேஜ்லாம் பண்ண போகிறோன்ற போது ஒரு 7 to 7.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் இங்கே ஐஃபோன் 17 வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து A19 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரன் பண்ணும்போது நீலே ஒரு 2 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. இது கீக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து பாருங்க எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு டெஸ்டோட ஸ்கோர் இது. ஸோ
எனக்கு இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே வந்து பார்த்தா ஹேங் ஆகிற மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து கிடையாது. நான் யூஸ் பண்ண எல்லா நாளும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து கிடச்சி. தென் ஹீட்டிங் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே பெருசாக இல்லை. நான் எவ்வளோ கேம்ஸ் விளாட கிடையாது. நான் மோஸ்ட்டாக மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுவேன். தென் கால்ஸ் வாட்ஸ்அப் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி யூசேஜ் பண்ணும்போது நம்ம ஹீட்டிங் வந்து பார்த்தா பெருசாக எதுவுமே கிடையாது. இதே நீங்கள் பிஜிஎம் மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணுறீங்க, கொஞ்சம் எவ்வளோ விளையாடுற போது நம்ம ஹீட்டிங் வந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். நம்ம பிஜிஎம் கேம் ப்ளே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐஃபோன் 17 ஒரு மேஜரான ப்ராப்ளம் அப்படின்னாலும் நம்ம சாஃப்ட்வேர் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான iOS 26.2 வந்து பார்த்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கே வந்து இப்போ நிறைய பக் வந்து இருந்துச்சு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இன்னொரு டைப் பண்ணுற இடத்துல ஒரு கீபோர்டு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரதில்லை. நமக்கு அந்த பாதியிலே ஸ்டக் ஆயிடுது. திரும்பி நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த கீபோர்டு வந்து வருது. இதுக்கப்புறம் ஆப்பிளோட கீபோர்டு நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும். நான் அதை மாற்றி ஜிபோர்டுன்னு வச்சுட்டேன். ஜிபோர்டு வச்சாலும் திரும்ப நமக்கு வந்து இப்போ ஆப்பிளோட கீபோர்டு நம்ம டிஃபால்ட்டாக செட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த iOS 26 நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு லெட்டர் நமக்கு வந்து இப்போ மாற்றி டைப் ஆச்சு. தென் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஏதோ ஒரு புது மெசேஜ் வருது அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஓப்பன் பண்ணால் அந்த புது மெசேஜ் வந்து காட்டாது. அது கொஞ்சம் ஹைட் ஆயிருக்கும். திரும்பி நம்ம கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா புது மெசேஜ் வந்து பார்த்தா காட்டும். ஸோ இது இல்லாமல் நமக்கு இந்த iOS 26.2 வந்து இன்னும் நிறைய பக் வந்து போயிட்டு இருக்கு. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. ஃபீச்சர் வைஸ் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G நல்லா ப்ராப்பராக வந்து கிடச்சி. நெட்வொர்க்கில் எந்த இஷ்யூ வந்து கிடையாது. கால் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம பிசிஆர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது அந்த டைம் நம்ம ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தென் இது இல்லாமல் நம்ம ப்ளூடூத் 6 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 18 மெகாபிக்சலுக்கான சென்டர் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். தென் அல்ட்ரா வைட் லென்ஸ் வச்சு உங்களால் 4K 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். இப்போ இந்த டிவைஸ்ல எடுத்து ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. ஃபோட்டோட அவுட்புட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மெயின் கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா டீட்டெயிலாக வந்து இருந்துச்சு. இது நமக்கு வந்து போர்ட்ரேட் சாம்பிள்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். எட்ஜ் ரிடக்ஷன் நல்லா ப்ராப்பராக வந்து இருந்துச்சு. இது நமக்கு வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த இமேஜஸ். தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மேக்ரோவில் எடுத்தது. ஃபோட்டோ அவுட்புட் வந்து பாருங்கள். தென் இந்த இமேஜஸ் எல்லாமே ஃப்ரண்ட் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இந்த சென்சார் மூலமாக நம்ம குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ 1x ஸ்விட்ச் பண்ணுறேன். 2x, இங்கே 4K 60 fps ஃபுட்டேஜ் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கு. 2x, 1x. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 4K 60 fps நம்ம ஃபுட்டேஜ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த சானிடைசர் செல்ஃபி கேமரா கொடுத்தனால நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி எடுக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போர்ட்ரேட்டில் வச்சு எடுத்துக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூசேஜுக்கு சூப்பராகவே இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்லாம் போக 76,900 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. தென் ஃப்ளிப்கார்ட்டில் ரீபப்ளிக் டே சேல் வந்து வருது. அந்த டைமும் 75,900 அந்த ப்ரைஸிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த iPhone 17 நமக்கு வந்து இப்போ iPhone 6 நிறையாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேஸ் வேரியண்ட்டே நமக்கு 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு லாஸ்ட் டைம் 60 Hz தான் இருந்துச்சு. இந்த டைம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் செராமிக் ஷீல்டு ப்ரொடக்ஷன் அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் அதுக்கப்புறம் சென்டர் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் எல்லாம் போர்ட்ரேட்டில் எடுத்துக்க முடியும். தென் குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். இன்னும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இங்கே iPhone 17 வந்து இருக்குது. இங்கே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் நிறைய பக் இருக்குது. அதான் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா iPhone 17 இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் iPhone 16 17 அப்கிரேட் பண்ண நினச்சாலோ இல்லை டேரெக்டாக iPhone 17 வாங்க நினச்சாலும் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து பார்த்து கீழே வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் iPhone 17 Samsung S24 Ultra கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற உடனே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.